ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல்ல இன்னைக்கான எபிசோட்ல எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேது பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்காக கண்ணை கட்டி கூப்பிட்டு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, எங்க மாமா கூப்பிட்டு வந்திருக்கீங்க? எதுக்கு என்னோட கண்ணை இப்படி கட்டி கூப்பிட்டு வந்திருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. அமைதியா வா ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாங்க. ஒரு இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கட்டை அவுத்து விட்டுட்டு, இப்போ கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன மாமா இது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. இல்ல ரொம்ப நாளா உன்ன இந்த மாரி இடத்துக்கு கூப்பிட்டு வந்து சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாம மீனாட்சியோட பிறந்த நாளு, நம்மளோட திருமண நாளும் கூட. அதனால தான் நான் உனக்காக சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாங்க. இத கேட்ட ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, உண்மையாவா மாமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன சாப்பிடுற ஐஸ்வர்யா? உனக்கு வேணுன்றதே நீ ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க மாமா அப்படின்றாங்க. இல்ல அதெல்லாம் இங்கிலீஷ்லயே இருக்கு. நீ சொல்லு நீ ஆர்டர் பண்றத நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, வேணுன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா சொன்ன ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா வந்துருது. அப்ப சேது பார்த்தீங்கன்னா, என்ன ஐஸ்வர்யா இது? ஏதோ சாப்பிட ஆர்டர் பண்ணுன, இந்த மாரி ஆர்டர் பண்ணியிருக்க. எதனா பிரியாணியே ஆர்டர் பண்ணா ஒரு கட்டு கட்டலான்னு சொல்லிட்டு பார்த்தா, நீ இந்த மாரி ஆர்டர் பண்ணியிருக்கியே. இது எப்படி சாப்பிடுறது ஐஸ்வர்யா? அப்படின்னு சொல்லி சேது கேட்குறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க மாமா, இப்ப என்ன எப்படி சாப்பிடுறதுன்னு தானே உங்களுக்கு தெரியலன்றீங்க. இந்த மாரி எடுத்து கட் பண்ணி சாப்பிடணும் மாமா அப்படின்றாங்க. சேது பார்த்தீங்கன்னா ட்ரை பண்றாங்க. என்ன ஐஸ்வர்யா இது என்னால முடியலையே அப்படின்றாங்க. இப்ப என்ன மாமா, நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன். நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. உடனே சேது அமைதியா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மாமா உங்களுக்கு விருப்பம் இருந்தா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா கட் பண்ணி ஊட்டி விடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேதுவும் சாப்பிடுறாங்க. கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா, ஜாலியா பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்றாங்க. அப்ப ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, மாமா நம்ம 3 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. சேதுவும் பார்த்தீங்கன்னா, சரி ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, மாமா என்னோட ஃபோன் உங்ககிட்ட இருக்கு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேதுவும் குடுக்குறாங்க. 3 பேரும் பார்த்தீங்கன்னா, சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அழகருக்கு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செல்லப்பாண்டி, வசந்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தனம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, "அம்மா அக்கா எவ்வளோ கூப்பிட்டாலே வரமாட்றாம்மா, அழுதுட்டே இருக்காம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. செல்லப்பாண்டி பார்த்தீங்கன்னா, "வசந்தி நீ போயிட்டு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்க அழகர குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகர குடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, வசந்தி தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, "என்ன தமிழ் அதே நினைச்சு அழுதுட்டு இருக்கியா? வா தமிழ்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. "கேக் வெட்டலாமா புள்ளைக்கு" அப்படின்றாங்க. நான் எதுக்கும்மா வெட்டணும்? நீ இப்ப அவன் தான் யார அம்மான்னு சொல்லி கூப்பிடுறான்னா, அவங்கள கூப்பிட்டு வந்து நீங்க கேக்க வெட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. அப்போ வசந்தி பார்த்தீங்கன்னா, ஏய் குழந்தை அப்படிதாண்டி இருக்கும். அதுக்கு போய் ஏன்டி இந்த மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? வாடி பார்த்துக்கலாம். நீ மீனாட்சியும் நீயும் சேர்ந்து கேக் கட் பண்ண மாரி, இப்ப அழகரும் நீயும் சேர்ந்து கேக் கட் பண்ணுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு வராங்க. சரி கேக் எல்லாம் கட் பண்ணி முடிச்சிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, ம் ச தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா அழகர்கிட்ட, டேய் என்ன அம்மான்னு சொல்லி கூப்பிடுறான், அம்மான்னு சொல்லி கூப்பிடுறான் அப்படின்றாங்க. வசந்தி பார்த்தீங்கன்னா, "ஏய் ஏன்டி புள்ளைய அந்த மாரி இது பண்ற? எல்லாம் கூப்பிடுமா, அமைதியா இருடி" அப்படின்றாங்க. "நீங்க அமைதியா இருங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. அழகர் பார்த்தீங்கன்னா, அம்மான்னு கூப்பிடலன்ற கோவத்துல பார்த்தீங்கன்னா, "தனம் நீ என்னோட ஃபோன் எடுத்துட்டு வா" அப்படின்றாங்க. எடுத்துட்டு வராங்க தனமும். "இந்தாங்கக்கா உங்க ஃபோனுன்றாங்க." அதெல்லாம் சோசியல் மீடியாவுல போயிட்டு ஐஸ்வர்யாவோட ஐடியில ஐஸ்வர்யாவோட ஒரு ஃபோட்டோ ஒண்ணு ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "எதுக்குக்கா?" அப்படின்றாங்க. "நான் சொன்னத செய்யி" அப்படின்றாங்க. தனமும் பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவோட ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, "யார்றா இது? யார்றா இது? சொல்றா" அப்படின்னு சொல்லிட்டு அழகர கேட்குறாங்க. அழகர உடனே பார்த்தீங்கன்னா, அம்மா அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா ஃபோன கீழ போட்டுர்றாங்க. "பார்த்தீங்களா, இவன் யார அம்மான்னு சொல்லி கூப்பிடுறான்னு சொல்லிட்டு நான் பெத்தது. ஆனா என்ன அம்மான்னு சொல்லி கூப்பிடலையே" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகின்னு பார்த்தீங்கன்னா, அழகர வசந்தி கிட்ட குடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி அழுதுகின்னே ரூம்குள்ள போயிடுறாங்க. தமிழ்ச்செல்விய பார்த்தீங்கன்னா, செல்லப்பாண்டி, வசந்தி எல்லாம் "ஏன் தமிழு தமிழு" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, அமைதியாவே போயிடுறாங்க. அப்ப செல்லப்பாண்டி அப்பத்தா கிட்ட பார்த்தீங்கன்னா, "என்ன அத்தா இந்த மாரி ஆயிடுச்சு" அப்படின்றாங்க. "டேய் என்னடா பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பத்தாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, "என்ன ஐஸ்வர்யா எங்க போனா? ஃபோன் பண்ணா ஃபோனும் எடுக்கல. எங்க ஆளே காணோம்" அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவ கேட்டுருக்காங்க. கேட்டிருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவும் உள்ள வராங்க. "ஏய் ஐஸ்வர்யா எங்க போன? ஆளே காணோம்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல ஆன்டி என்ன பார்த்தீங்கன்னா, சேது மாமா டின்னர் கூட்டு போயிருந்தாரு" அப்படின்னு சொல்றாங்க. "என்னது டின்னருக்கா? உண்மையாவா?" அப்படின்றாங்க. "ஆமா ஆன்டி" அப்படின்றாங்க. "சரி நீங்க மட்டும் போ வேண்டியது தானே? எதுக்கு மீனாட்சிய வேற கூட கூட்டு போனீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "மீனாட்சி எங்கே விட்டுட்டு நம்ம 2 பேர் மட்டும் போலான்னு சொல்லிட்டு நீ சேதுகிட்ட கேட்டுருக்கலாம்ல ஐஷு" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. "என்ன ஆன்டி நீங்க சொல்றீங்க? கேக் கட் பண்ணும்போது மாமா என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்கா? எனக்கு என் மீனாட்சி மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருல்ல. இப்ப மீனாட்சி விட்டுட்டு போணும்னு சொல்லி சொன்னா அவர் என் கூட வருவாரா? இப்பதான் என்னோட மனச புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட நான் நெனச்ச மாரி இருக்கிறாரு. ஆனா இந்த மாரியெல்லாம் பண்ணா என்னை விட்டு தூரமா போமாட்டாரா ஆன்டி?" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஐஸ்வர்யா கேட்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, "என்ன ஐஷு பண்ற நீ? இப்ப பார்த்தீங்கன்னா சேதுவ இன்னொன்னு எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்? எல்லா சொத்தையும் சேது பேர்லயும், சேது பேருக்கு வந்த பின்னாடி அந்த சொத்தெல்லாம் உன் பேர்ல மாத்தி உன்ன இந்த வீட்டு மகாராணி ஆக்கணுன்றதுக்காக தான் உன்ன நான் கல்யாணம்
கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா நீ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. என்ன ஆன்ட்டி சொல்றீங்க? என்னது இந்த சொத்தா? எனக்கு சொத்தெல்லாம் வேணாம். எனக்கு சேதுவோட மாமா பாசம் மட்டும் எனக்கு போதும். ஆனா நான் சொத்தெல்லாம் என்னைக்கும் ஆசைப்படல. எனக்கு இது வேணும், அது வேணும்னு சொல்லிட்டுலாம் எனக்கு மாமா தான் ரொம்ப முக்கியம். நான் சின்ன வயசுலேருந்து மாமாவ நான் ரொம்ப லவ் பண்ணியிருக்கேன். எனக்கு மாமா மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்பதான் பார்த்தீங்கன்னா, நான் நெனச்ச மாரி மாமா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வராரு. ஆனா நீங்க சொல்ற மாரியெல்லாம் போனா என்ன ஒரேடியா மாமா என்ன ஒதுக்கி வச்சுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க ஆன்ட்டி, எனக்கு குழந்தைங்களும் வேணும், மாமாவும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவுக்கு ஒரு ஃபோன் வருது. அப்ப பார்த்தீங்கன்னா, ஃபோன் அட்டெண்ட் பண்ணி அவங்க அப்பா கிட்ட தான் பேசுறாங்க. "அப்பா என்ன மாமா டின்னருக்கு கூட்டிட்டு போனாருப்பா" அப்படின்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா அந்த ரூம விட்டு வெளிய போயிர்றாங்க. அப்ப சித்ரா பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி கிட்ட, "என்னம்மா இவ சேது மட்டும் போதுன்னு சொல்லிட்டு சொல்றா. இவள வச்சு தான் நம்ம இந்த வீட்ல நம்ம ராஜ்யம் ஆளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தா, இவன் இந்த சொத்து வேணாம், ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாளேம்மா, என்னம்மா பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, "இருடி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் அவசரப்படக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா அழுந்துட்டே இருக்காங்க. அப்ப வசந்தி பார்த்தீங்கன்னா, "ஏய் தமிழ் ஏன்டி அழுற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பத்தாவும் கேட்குறாங்க, "ஏன் தமிழ் அழுற?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, "இன்னொரு 2 குழந்தைங்களும் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டுருக்கேன். ஆனா என்னோட 2 குழந்தைங்களுமே என்ன அம்மான்னு சொல்லி கூப்பிடல அப்படின்னும்போது எனக்கு எவ்வளோ வருத்தமா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அழுந்துட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அழகர பார்த்தீங்கன்னா, "நான் தான் பெத்த அப்படின்றது அவனுக்கு தெரியாதா சொல்லு?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "ஏய் அது குழந்தைடி, எதுக்குடி இந்த மாரி பண்ணிட்டு இருக்க? வளர வளர நீ தான் அம்மா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுச்சுன்னா, உன்ன அம்மான்னு கூப்பிட போறான். நீ எதுக்கு போய் ஏன்டி ஃபீல் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்குறாங்க. அதுக்கு உடனே தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, "என்னம்மா 1 வருஷமா அம்மான்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரியாதா? நானும் தூக்குறேன், நானும் எல்லாம் பண்றேன்ல, எப்படி தெரியாதா? இதுக்கு மேல மட்டும் எப்படிம்மா தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. அப்ப அப்பத்தா பார்த்தீங்கன்னா, "ஏய் தமிழு ஃபீல் பண்ணாத விடுடி" அப்படின்றாங்க. "என்னோட குழந்தைய பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் தெரியுமா?" அப்படின்றாங்க. "என்னோட கரு உண்டாகறதுலேருந்தே பார்த்தீங்கன்னா, எனக்கு ரெட்டை குழந்தைன்னு சொல்லி உங்க பேர் எனக்கு தெரியும். ஆனா பார்த்தீங்கன்னா, முதல் குழந்தை பொறந்த உடனே பார்த்தீங்கன்னா, த கல்யாணத்துக்கு டைம் ஆகுது, அப்படி தாலி கட்டுறதுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தை பொறக்கறதுக்கு முன்னே போனவரு தானே. அப்படிப்பட்டவருக்கு நீங்க என்னோட குழந்தைய எடுத்துட்டு போய் குடுத்ததுனால தானே இந்த மாரி ஆயிருக்கு. நீங்க மட்டும் குடுக்காத இருந்தீங்கன்னா, யாரும் அந்த வீட்ல இருந்து என்னோட குழந்தைய குடுங்க அப்படின்னு சொல்லி வந்து யாரும் கேட்டிருக்க மாட்டாங்கல்ல. என்னோட 2 குழந்தைங்கள வச்சுக்கின்னு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன்ல. நான் நெனச்ச மாரி வாழ்ந்திருப்பேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கோவப்படுறாங்க. இந்த ஊர் பெரியவங்களுக்கும், பஞ்சாயத்து ஆளுங்களுக்கும் பயந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பேச்ச கேட்டு என்னோட குழந்தைய குடுத்தது என்னோட தப்பு தான். இப்ப குடுத்துட்டு நான் இப்படி அழுந்துட்டு உட்காந்துருக்கணும். எனக்கு என்ன தலையெழுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியாவே இருக்காங்க. அப்ப வசந்தி பார்த்தீங்கன்னா, "ஏய் தமிழு, இப்ப என்ன உன்ன அழகர் அம்மான்னு சொல்லி கூப்பிடலன்னு தான் சொல்றேன். இப்ப 2 நாளா இங்க தானே இருக்கான். இங்கருந்து அவன் போறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, உன்ன அம்மான்னு சொல்லி கூப்பிட்டுருவான். நீ ஏன்டி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அழாதடி" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.